அவரோட ஷோல்டர் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வெளியே வந்துருச்சு. ஐ மீன் வெளியே வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஸோ நார்மல் போர்ஷன்லேருந்து வெளியே வந்து அவங்க வந்து அந்த ஹியூமரஸ் ஹெட் போய் அந்த ஐ மீன் அந்த போன் போய் நர்வ்ஸ் அப்புறம் போய் கம்ப்ரெஷன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபுல் ஹேண்டே ஒர்க் ஆகல, ஒன்றும் டிஸ் இருந்தது. ஸோ இது 6 months முன்னாடி இருந்தது. அவர் லோக்கல் டாக்டர் கிட்ட போனாரு, பட் he was not satisfied with the treatment or options given. So that okay fine. நீங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ மெயின்லி ஃபார் த ஷோல்டர் சிடி ஸ்கேன் எடுத்தோ, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோ, நர்வ் டெஸ்ட் கூட பண்ணும். நரம்பு அந்த ஷோல்டர் கிட்ட தான் வரும், பட் இந்த டிஸ்லோகேட் ஆனதுனால அந்த அந்த ஹியூமரஸ் ஹெட், ஷோல்டர் ஹெட் அண்ட் பிளஸ் இம்பார்ட்டன்ட் வெசல், பிளட் வெசல், நம்ம ரத்த கொல்லா கூட அந்த ஹியூமரஸ் ஹெட் கிட்டவே இருக்கு. அந்த பிரேக்கியல் ஆக்சிலரி ஆர்டரின்னு சொல்லுவோம். அது கூட ஜஸ்ட் டச்சிங் த மானிட்டரிங் கூட இருந்தது. ஸோ அவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தென் வி வென்ட் பேக் இன். அந்த ஷோல்டர் ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஐ மீன் ஷோல்டர் திருப்பி வந்துருச்சு பொசிஷன்ல, பட் அது திருப்பி வெளியே வரதுக்கு ஈஸி சான்சஸ் இருக்கு. ஸோ அது of hope and function. We will be presenting the case of a 52-year-old gentleman with a shoulder fracture dislocation that remained untreated for nearly 6 months, resulting in chronic dislocation. Extensive managing this complex condition required a multidisciplinary approach involving orthopedics, plastic surgery, anesthesia, and physiotherapy, and restore the shoulder function and relieve nerve compression, giving the patient an opportunity to regain meaningful movement and independence. This case truly reflects SRM Prime Hospital's commitment to bringing together advanced सर रुकिए सर, अभी ठीक है। ठीक है ना, तो थोड़ा वो चल सकते हैं। हाँ, पहले जैसे दिक्कत था, पहले कुछ हिला नहीं पा रहे थे, अभी हाथ भी उठा पा रहे हैं, हिला पा रहे हैं। நாகர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். நம்ம இங்கே எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமபுரம் சென்னையில் இருக்கோம். நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் கேஸ் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என் பக்கத்தில் வந்து 52-year-old மேல் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருந்தாரு. 3 weeks முன்னாடி வந்திருந்தாரு. அவர் வந்து 6 மாதம் முன்னாடி கீழே விழுந்துட்டு அவரோட ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் பண்ணிட்டார். டிஸ்லோகேட்டா ஜாயிண்ட் விட்டு வெளியே வந்துருச்சு ஷோல்டர் ஜாயிண்ட். அண்ட் அந்த டிஸ்லோகேட் ஆகும்போது அந்த கைக்கு போகிற நரம்பெல்லாம் கூட அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஃபுல் கையை வேலை செய்யலை. 6 மாசமா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ட்ரீட்மெண்ட் அங்கே சரியா எதுவும் பார்க்கல. ஸோ 6 மாசமா அவருக்கு எந்த வேலையும் லெஃப்ட் சைட்லேருந்து எதுவுமே அவரால் பண்ணவே முடியல. நரம்பு கூட ஃபுல்லாக வேலையவே செய்யலை. ஸோ அவர் அப்புறம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமா நம்ம கிட்ட 3 வாரம் முன்னாடி வந்தாரு. ஸோ நம்ம கிட்ட வரும்போது நான் பார்க்கும்போது ஃபுல் கையெல்லாம் சுத்தமா வேலை செய்யல, பிளஸ் ஷோல்டர் கூட சுத்தமா அவரால் தூக்கவே முடியாது, ஏன்னா ஷோல்டர் ஜாயிண்டே இப்போ இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எக்ஸ்டென்சிவ் ஒர்க் அப் பண்ணோம். ஒர்க் அப் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டு தென் வி மேட் அ பிளான். பிளான் வாஸ், இந்த சிடி எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன்ல ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் ஜாயிண்ட் மாதிரி செஸ்ட் கேவிட்டியோட ஃபார்ம் ஆயிருந்தது. ப்ளஸ் அந்த ஷோல்டரோட ஹெட் வந்து ஹியூமரஸ் ஹெட் வந்து நரம்பெல்லாம் போய் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தது. அதான் எம்ஆர்ஐ ஸ்கேன்லையும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மல்டி டிசிப்ளினரி டீம், ரேடியாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜன், நியூராலஜி, அனஸ்தீசியா, அதெல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு பிளான் போட்டு தென் வி வெண்ட் அஹெட் ஃபார் த சர்ஜரி. சர்ஜரியில் நம்ம வந்து it was an 8 to 9 hours extensive surgery, and where we opened the shoulder joint. Open பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபுல்லாக அந்த அட்ஹெஷன்ஸ்னா அந்த ஸ்பால் ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் நரம்பு ப்ளஸ் அந்த ரத்த கொலா அது கூட அது ஹியூமரஸ் ஹெட் கிட்டவே இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம நர்வ் மானிட்டரிங் வழியாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, அண்ட் வி வேர் ஏபிள் டு ரெடியூஸ் த ஷோல்டர் ஜாயிண்ட் பேக் இன் பிளேஸ். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து அந்த நரம்பு எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க. அது கூட வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி அங்கே ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் நரம்பு எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, ஸோ தட் அவர் நரம்பு திருப்பி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கலான்னு. ப்ளஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லேட்டர்ஜி, ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொசீஜர் கால் லேட்டர்ஜி, அது கூட பண்ணும். அதில் வந்து ஒரு ஸ்மால் போன் இங்கே ஃப்ரண்ட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஷோல்டரோட கப்பில் போய் வச்சுட்டு, ஸோ தட்
இட் வில் ப்ரிவென்ட் ரீடிஸ்லொகேஷன். அப்படின்னா திருப்பி ஷோல்டர் வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்காக அந்த ப்ரொசீஜர் கூட பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் we were able to close it nicely, and then அவர் ஒரு நாள் ஐசியூவில் ஒரு நைட் இருந்தார் ஃபார் அப்சர்வேஷன், அண்ட் ஆஃப்டர் எவ்ரி திங் தென் he was discharged back to the ward. வார்டில் we took x-rays, and x-raysல நம்ம பார்த்தோம் shoulder was fully back in joint and a very good position, and and physiotherapy main ஆரம்பிச்சோம், physiotherapy and rehabilitation. So we've started movements of his shoulder, arm and elbow எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். And over the 2 weeks இப்போ ஸ்டிச்சஸ் கூட ரிமூவ் பண்ணியாச்சு, wound ஹெல்த்தியா இருக்கு. அண்ட் அவரே சொல்றாரு அவர் நரம்பு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியோட கொஞ்சம் பெட்டரா இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு. ப்ளஸ் ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் கூட ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இம்ப்ரூவ் ஆயிடும் ஓவர் பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் டு மந்த்ஸ். அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. இல்ல ஒவ்வொரு ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே வந்துட்டு லெஃப்ட் சைட் ஃபுல்லா போய் டிஸ்லோகேட் ஆயிருந்தது 6 மாசம் முன்னாடி ஜார்க்கண்ட்ல. 8 hours anesthesia கொடுத்தா அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் மேஜரா எதுவும் இல்லை. அவர் ஐசியூல அதுக்கு தான் வச்சிருந்தோம், அப்சர்வேஷனுக்கு தான். ஹி வாஸ் நாட் ஆன் எனி என்ன சொல்றது மேஜர் எதுவும் இல்லை, சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. அப்சர்வேஷன்ல நைட்ல ஐசியூ ஒரு நைட் 1 day we kept in ICU. हिंदी ला पेशवार है। नाम क्या आपका? आपका नाम? मेरा नाम है मान सिंह थापा। आपका नाम? सनत मरांडी। आप बोलो, आप को क्या कैसे आए, क्या हुआ था और अभी कैसा है, थोड़ा सा बोलो। हम आए थे, वहाँ गिर गए थे। गिरने के बाद वहाँ से डॉक्टर दिखाए, डॉक्टर दिखाने के बाद बोला जो यहाँ नहीं होगा, बाहर जाके दिखाइए। तो वहाँ से आके यहाँ एक ही है, यहाँ आए। यहाँ दिखाने के बाद डॉक्टर साहब देखे तो बोले अभी आप पहले से बहुत ठीक हैं। अभी इधर गिर गया है तो गांव में? हम गांव में गिरे थे। कैसा एसआरएम कैसा आपको मालूम? हाँ, एसआरएम हॉस्पिटल कैसा मालूम होता है? किसी जान पहचान से मालूम? नहीं, वो कैसा जानते हैं हॉस्पिटल इधर ये? और हम लोग का यहाँ अभिषेक सर हैं और उसी के साथ जान पहचान रखता है। जान पहचान से आए। जान पहचान इसका साथ जान पहचान था भैया का सर, तो जान पहचान। ये अभी कुछ दर्द कुछ कोई ऐसे? अभी दर्द अभी ठीक है, पहले जैसे का दर्द अभी दर्द नहीं है, हल्का है। வயசு வந்து 52 வயசு ஆகுது. நார்மலா அது வந்து இப்ப எஸ்ஆர்எம் பிரைன் வந்து எந்த ஒரு பாதிப்பு புரியல. இந்த வயசுன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஆமா. வந்து ஓடலாம், ஈஸியா ஜாயின் ஆகிடும், டிஸ்லோகேட் ஆகிடுது. அது ஏஜ்ன்ற போது அது வந்து கிரிட்டிக்கலா இருக்கணும்ல, அந்த சர்ஜரிலாம் பண்ணும்போது சீக்கிரமா கியூர் ஆகுது. அதை பத்தி 52 is a young age only according to me. It's not old age. சரிங்களா? அண்ட் இது வந்து போன் ஜாயின் ஆகிறது இல்லை, இது ஜாயிண்ட் வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறது தான் மெயின். ஸோ அது பிரகாரம் தான். ஸோ மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே ப்ராப்ளம், ஏன்னா போன் ஹீலிங் இது ப்ராப்ளம் இல்லை, திஸ் ஜாயிண்ட் ரிடக்ஷன் தான் மெயின் இது. அது நம்ம பண்ணியாச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த மசில்ஸ் நரம்பெல்லாம் ரிகவர் ஆகும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டெஃபினட்டாக பண்ணலாம். அதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பண்ணலாம். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.